Welcome to today video guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the best editing software Wondershare Filmora எப்படி பேசிக்கா யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது the basic using of Wondershare Filmora part 1. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Wondershare Filmora ஓபன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஓபன் பண்ணியாச்சு. லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம் फ्रेंड्स. ஓகே எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் கேட்குது. இப்போ ரீசெண்டாக அப்டேட் விட்ருக்காங்க. நான் இன்ஸ்டால் பண்ணல. இதே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதுதான் இன்டர்ஃபேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பேசிக்கான வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக்சர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். லைக் வாட் இன்சைட் கம்ப்யூட்டர்ன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்புட்டுன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அதை இன்புட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன வீடியோஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, ப்ராசஸரு, அதுக்கப்புறம் மதர் போர்டு, அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்ம சேனல் லோகோ அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே நம்மளுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சினிமாட்டிக்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இது டெக்ஸ்ட்டுன்றனால நம்மளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இந்த மாதிரி மேலே ஸ்டார் போட்டிருந்தா அது ப்ரீமியம். நீங்கள் வந்து வாங்கினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் மேலே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுன்னு வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு அதெல்லாம் நம்ம சேனல் நேம் வைப்போம், தரணிஸ்ஜி. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த சைஸை இங்கே சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். 90, 100. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 80 வைக்கிறேன். அதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளால இது மூவும் பண்ண முடியும். இதை பிடிச்சி கரெக்டாக கீழே இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு ஃபஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து இந்த இருக்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் லோகோவை எடுத்து நான் மேலே வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து க்ராப் பண்ணணும். கரெக்டாக அந்த இமேஜை க்ராப் பண்ணி சென்டராக வைக்கிற மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மியூசிக் வேணுன்னா நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் நான் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டாபிக் என்ன டாபிக் எடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் இன் கம்ப்யூட்டர் அப்படி லைக். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்கு. வந்தீங்களா? நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா வாட் இஸ் இன்சைட் இன் கம்ப்யூட்டர். வாட் இஸ் இன்சைட் இன் கம்ப்யூட்டர் நான் கொடுக்குறேன் டாபிக்.
எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஃபார் வேர்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கான சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை கொஞ்சம் கீழே கூட போட்டுக்கலாம். இப்போ இன்சைட் கம்ப்யூட்டர் என்டர் பண்ணி நம்ம இது கீழே போட்டாச்சு. கொஞ்சம் பெருசு பண்ணி நவுத்திக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் இதுவும் செக் பண்ணிப்போம். வாட் இஸ் இன்சைட் கம்ப்யூட்டர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இமேஜஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மதர் போர்டு மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸர், நெக்ஸ்ட்டு ரேம், நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க், நெக்ஸ்ட் எஸ்எம்பிஎஸ். இதெல்லாம் லைனாக அடிக்க வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட் டூலு. இங்கே நம்மளுக்கு டெக்ஸ்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணி குயிக் டெக்ஸ்ட், குயிக் 3D டெக்ஸ்ட்னு வந்துருக்கு. நம்ம குயிக் 3D டெக்ஸ்ட்டும் பார்க்கலாம், குயிக் டெக்ஸ்ட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குயிக் டெக்ஸ்ட்டும் பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக அப்படி தான் கீழே இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். நம்ம எங்கன்னா நவுத்தி வச்சுக்கலாம். அங்கே சில ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் சில கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு நான் மதர் போர்டுன்னு வைக்கிறேன் நேமே. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இப்போ 62 சைஸ் வைக்கிறேன் நான் இதுக்கு. லைட்டாக நவுத்தி இங்கே வச்சுப்போம் லாஸ்ட்டில். இது என்ன இமேஜ் எப்படி க்ராப் பண்ணி லைட்டாக க்ராப் பண்ணி நவுத்தி இன்னும் லைட்டாக க்ராப் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க சென்டரில். அப்போ வந்து இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குயிக் டெக்ஸ்ட்டை பார்ப்போம். குயிக் 3D டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேபிள் டெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி குயிக் 3D டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே கீழே ஒன்றும் ஓப்பன் ஆகிருக்கு. அதை நம்ம வந்து கொஞ்சம் இது க்ராப் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா குயிக் 3D டெக்ஸ்ட் வந்து மேலே வைக்கணும், கீழே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் 3D டெக்ஸ்ட் எப்படி வருதுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ இது வந்து ப்ராசஸருன்றனால நான் ப்ராசஸரு நேம் கொடுக்குறேன். கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்குப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே டிஆர். ஓகே நம்ம ப்ராசஸர் கொடுத்தாச்சு. வந்து 182 இருக்கு. நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம், சைஸை கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வந்து நாங்கள் கார்னரு இமேஜ் கார்னரில் வச்சு நான் இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளால் இதை இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா கோல்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எது இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நான் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற இதுக்கு மேலே வர எல்லாத்துக்குமே குயிக் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன கிளிக் பண்ணேன்னா டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Ctrl+D கிளிக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எப்படி நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணேன்னா Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட் ஆகும், அதை வச்சு தான் கிரியேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம நேம் ரேம்னு கொடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு ஒயிட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரேம்னு கொடுத்து கலரை மாற்றுறேன், பெருசும் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு ரேம்னு பேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம இது கொடுப்போம். ஓகே ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்னு கொடுக்கலாம். ஓகே ஹார்ட் டிஸ்க்கு நேம் கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் சைஸும் பெருசு பண்ணிப்போம். ஓகே சைஸ் லைட்டாக பெருசும் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம எங்கே வேணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க்குன்னு இப்படி நேராக வைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். இதுதான் எஸ்எம்பிஎஸ். இது வந்து பவர் சப்ளை யூஸ் ஆகும் பிசிக்கெலாம். அதை தான் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்குமே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கனால எல்லோ கலர் டெக்ஸ்ட் கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்பிஎஸ்ன்னு போட்டாச்சு. நாம் வந்து இது எஸ்எம்பிஎஸ்ன்னு போட்டாச்சு. லாஸ்ட்டில் எண்டுன்னு எப்பயுமே சில பேர் போடுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா இங்கே டைட்டில்ஸில் இருக்கும், நம்ம வேணால் போட்டுக்கலாம். இல்லை டைட்டில்ஸில் இருக்கும். இல்லைன்னா நாமளே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு குயிக் டெக்ஸ்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கும் போதில் இந்த மாதிரி வரும். அப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர் வேணுன்னா இதை டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து த எண்டுன்னு வைக்க போகிறேன். அவ்வளோதான். நான் டவுன்லோட் பண்ண பிங்க் கலர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அவுட்புட் எப்படி பார்க்குறதுனா இங்கே இருக்கும். இதுக்கான ஷார்ட்கட் ஆல்ட் என்டர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். மியூசிக் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரியேட் பண்ண வீடியோக்கு இது வந்துடுச்சு அவுட்புட். அவ்வளோதான் இது. இப்போ வேணா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா தன்னிஷி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.